தந்தை, மைந்தன், தூய ஆவியரின் திருப்பெயரில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி நாம் வேண்டுதல் செய்வோம். துவக்கமும் முடிவும் ஆதியும் அந்தமுமாக இருந்து எங்களுடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் எங்களை வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, துன்புறும் சூழ்நிலையில் வேதனையோடு இருந்த மக்களுக்கு ஆவியர் மூலமாக அருளப்பட்ட செய்திகளை இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க நல்ல இதயத்தை தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். ஆசியாவின் 7 சபைகளுக்கு கடிதம் எழுதும் ஆவியானவர் இரண்டாவதாக சிமிர்னா சபைக்கு கடிதம் எழுதுகிறார். 7 கடிதங்களிலும் மிக குறைவான செய்தி சொல்வதும், குறைகள் இல்லாமல் ஆவியானவரால் பாராட்டு பெறுவதும் சிமிர்னா சபை மட்டுமே என்பது மிக சிறப்பு பெற்ற ஒன்றாகும். இந்த திருச்சபையின் பேரில் ஆவியானவர் மிகுந்த அனுதாபத்தோடு சிம்பதியோடு இருக்கிறார் என்று இந்த சபைக்கு சொல்லுகின்ற செய்திகளை படிக்கிற பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியும். சிமிர்னா திருச்சபை பவுலின் 3வது நற்செய்தி பயணத்தின் போது கிபி 53 முதல் 56க்கு உட்பட்ட கால அளவில் நிறுவப்பட்டது என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இப்போது சிமிர்னா நகரம் அதன் துருக்கிய பெயரான இஸ்மிர் என்ற பெயரால் அழைக்கப்பட்டு வருகின்றது. இந்த நகரில் 3 மில்லியன் மக்கள் இருக்கின்றனர் என்றும் இந்த நகரை பற்றி நாம் அறிகிற பொழுது அறிந்து கொள்வோம். இந்த நகரம் துருக்கியின் 3வது பெரிய நகரமாகவும் 2வது பெரிய துறைமுகமாகவும் அந்த நாட்களில் இருந்தது. ஆவியானவர் சிமிர்னா சபைக்கு செய்தி சொல்கின்ற பொழுது இந்த திருச்சபையில் அளவுக்கு அதிகமான பாடுகள், துன்புறுத்தல்கள் இருந்தன என்பதை திருமறை வாயிலாகவும் வரலாற்றின் வாயிலாகவும் நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆகவே 8ஆம் வசனத்தில் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தம்மை இந்த திருச்சபைக்கு அறிமுகப்படுத்துகின்ற ஆவியானவர் 2 பெயர்களை தமக்கு கூறுகின்றார். முதலாவதாக முந்தினவரும் பிந்தினவரும். 2வது தம்மை அறிமுகப்படுத்துகிற பொழுது மரித்திருந்து பிழைத்தவரும் ஆனவர் கூறுகிறதாவது என்று சொல்கின்றார். 8ஆம் வசனத்தை பாருங்கள். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவரும் ஆனவர் சொல்லுகிறதாவது என்று எழுதுகிறார். இன்று 2வது பெயராகிய மரித்திருந்து பிழைத்தவரும் ஆனவர் என்பதை பற்றி நாம் தியானிக்க இருக்கின்றோம். He who was dead and is alive again. நல்ல தமிழில் சொன்னால் இறந்தும் வாழ்பவர் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இறந்தும் வாழ்பவர் அல்லது மரித்திருந்து பிழைத்தவரும் ஆனவர் எனும் ஆண்டவரின் பெயரில் அடங்கியுள்ள 3 உண்மைகளை இன்று நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். முதலாவதாக இறந்தும் வாழ்பவர் அல்லது மரித்திருந்து பிழைத்தவரும் ஆனவர் என்று நாம் சிந்தித்தால் அந்த பெயர் சொல்லுகின்ற ஒரு பொருள் மிக பெரும் துன்பத்தை அனுபவித்த ஆண்டவர். சிமிர்னா கிறிஸ்துவை அறிந்ததினால் அல்லது கிறிஸ்துவுக்காக வாழ்ந்ததினால் மிக பெரும் பாடுகளை சந்தித்த ஒரு திருச்சபை. சிரச்சேதம், சிறைச்சாலை, சித்திரவதை இவற்றோடு கூட பொருளாதார நிலையிலும் இந்த திருச்சபை துன்பத்தை அனுபவித்தது. சிறு தொழில் செய்த வியாபாரிகள், கைவினைஞர்கள் கிறிஸ்தவர்களாக மாறிய பொழுது அவர்கள் கடைகளை வியாபாரிகள் சங்கத்திலிருந்து விலக்கியதாக இக்காலத்தில் நாம் அறிகிறோம். இக்கடைகளில் பொருட்களை வாங்கக்கூடாது என்றும் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இதனால் கிறிஸ்தவ வியாபாரிகள் வேறு தொழிலை தேட வேண்டிய இக்கட்டான நிலைக்கு உள்ளானார்கள். இத்தகைய பாடுகளை சகித்து கொண்டே
சிமிர்னா மக்கள் கிறிஸ்துவை பின்பற்றினர் என்பது ஆவியரால் பாராட்டப்பட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மக்களை ஆறுதல் படுத்துவதற்காக தமது பெயரை இறந்தும் வாழ்பவர், மரித்திருந்து பிழைத்தவருமானவர் என்று ஆண்டவர் கூறுகின்றார். சிலுவையில் பாடுகளை ஏற்று மரித்தவர், பாடுகளின் வலியை தெரிந்தவர், சிமிர்னா மக்கள் படும் பாடுகளையும் வலிகளையும் அறிந்தவர் என்பதை இந்த பெயரை வெளிப்படுத்துவதன் மூலம் ஆவியானவர் தெரிவிக்கின்றார். ஏசாயா 53 அதிகாரம் 3 அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார் என்று ஏசாயா தீர்க்கர் இயேசுவின் பாடுகளை பற்றி குறிப்பிடுகின்றார். பெரும் துன்பத்தை அனுபவித்தவர், இறந்தவர் அல்லது மரித்தவர் என்பதால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கும் பாடுகள், அவமானங்கள், பழிச்சொற்கள் இவை அனைத்தும் அவருக்கு தெரியும். எபிரேயர் 2 அதிகாரம் 18 அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று எபிரேய ஆக்கியோன் கூறுகின்றார். ஆலிசன் பக்லின் என்னும் இறையடியவர் சிமிர்னா மக்கள் பெரும் துன்பத்தை சகிப்பதற்கு 3 முக்கிய காரணிகள் இருந்ததாக கூறுகின்றார். எபிரேயர் 12 அதிகாரம் 3 சுட்டிக்காட்டி முதலாவது காரணத்தை சொல்கின்றார். எப்படி அவர்கள் பாடுகளை சகித்தார்கள் எனில், எபிரேயர் 12 அதிகாரம் 3 பாருங்கள். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நகரத்தின் மக்கள் பாடுகள் வந்த பொழுது அந்த பாடுகளை சுமந்த இயேசுவையே நினைத்து பாடுகளை சுமந்தார்கள் என்று ஆலிசன் விளக்குகிறார். இரண்டாவதாக, அவர்கள் பாடுகளை சுமந்த விதத்தை லூக்கா 6 அதிகாரம் 47 முதல் 49 வரை உள்ள வசனங்களில் சொல்லப்பட்ட செய்தியின் அடிப்படையில் புரிந்து கொள்ளும்படி இவர் விளக்குகிறார். கடவுளுடைய வார்த்தையில் ஆழமாக சார்ந்திருந்தனர். அந்த வசனங்களை நான் வாசிக்கின்றேன். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்கக்கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கடவுளுடைய வார்த்தையில் ஆழமாக சார்ந்திருக்கும் மனிதன் துன்புறுத்தலின் போது அல்லது பாடுகளின் போது அவன் வீழ்ச்சி அடைவதில்லை. ஏனென்றால் அவனுடைய வாழ்வு கன்மலையின் மேல், ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் உறுதியாக அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது என்று நாம் இங்கே அறிகின்றோம். மூன்றாவதாக, கிறிஸ்துவின் மீதான அன்பினால் சிமிர்னா மக்கள் பாடுகளை மேற்கொண்டார்கள் என்றும் அவர் விளக்குகின்றார். நாம் அன்பு கொண்டு இருப்பவர்க்காக எதையும் செய்வதற்கு நாம் முன் வருவோம். நமக்காக இறந்த, நமக்காக மரித்த கிறிஸ்துவுக்காக பாடுகளை சுமப்பது நம்முடைய அன்பின் ஆழத்தை பொறுத்தது. நம்முடைய வாழ்விலும் துன்பங்களும் பாடுகளும் வருகிற பொழுது கிறிஸ்துவின் மீது நாம் அன்பு கொண்டிருப்போம் என்றால், நமக்காக ஆண்டவர் பாடுபட்டிருக்கின்ற பொழுது நாமும் அவருக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்வது மிகவும் அவசியமானது என்கிற உணர்வை நாம் பெற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக, மரித்திருந்து பிழைத்தவருமானவர் அல்லது இறந்தும் வாழ்பவர் என்கின்ற பெயர் சொல்கின்ற மற்றொரு பொருள் மிக பெரும் வெற்றியை பெற்றவர். மரித்திருந்து பிழைத்தவர் அல்லது உயிர்த்தெழுந்தவர். who was dead and alive again. வலியையும் மரணத்தையும் இவர் ஜெயித்தார்.
பேராயர் போலிகார்ப் போன்ற இறை அடியவருடைய மரணத்தால் சிமிர்னா சபை மிகவும் வேதனை அனுபவித்து கொண்டிருந்தது. கிறிஸ்துவுக்காக வாழ்வதினால் பாடுகளையும் வேதனைகளையும் சுமக்கிறோமே, நமக்கு விடுதலை கிடைக்கவில்லையே, நம்மை துன்புறுத்துகிறவர்கள் வளமாக வாழ்கிறார்களே என்று கவலைப்பட்டனர். இந்த சூழ்நிலையில் சிமிர்னா சபைக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக தம்மை அறிமுகப்படுத்துகின்ற ஆண்டவர் இறந்தும் வாழ்பவர். துன்பம் அனுபவித்தேன், ஆனால் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். தீமை செய்வோர் வளம் பெறுவதும் நன்மை செய்வோர் அல்லது நீதிமான் துன்புறுவதும் இன்றும் நடந்து கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பிரச்சனையை விளக்கும்போது கோதுமை களை ஊமை வழியாக இதை விளக்குகிறார் என்கின்ற அந்த செய்தியை மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24 முதல் 43 வரையுள்ள வசனங்களில் நாம் அறிகிறோம். இந்த ஊமை வழியாக நன்மை செய்வோர் தீமையை அனுபவிப்பதையும் தீமை செய்வோர் வளமாக வாழ்வதையும் குறித்து 3 காரியங்களை இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். முதலாவது, அவர் இந்த ஊமையின் வழியாக சொல்லுகின்ற செய்தி, துன்பத்தை தருகிறவர் இறைவன் அல்ல. பல வேளைகளில் நாம் துன்பம் வருகிற பொழுது ஆண்டவர் என்னை மிகவும் துன்புறுத்துகிறார், இந்த துன்பத்தை எல்லாம் எனக்கு ஏன் கொடுத்தார் என்றெல்லாம் கடவுளை நாம் மிகவும் வருத்தத்தோடு எண்ணுகிறோம். ஆனால் கோதுமையும் களையும் ஓமை நமக்கு சொல்கின்ற செய்தி, களைகளை விதைப்பது கடவுள் அல்ல, சாத்தானே அதை விதைக்கிறான் என்கின்ற ஒரு செய்தியை இயேசு கிறிஸ்து இந்த ஓமையின் வாயிலாக குறிப்பிடுகிறார். மற்றும் ஒரு உண்மை, ஏதோ ஒரு நல்ல நோக்கத்திற்காக இப்படி நமக்கு வருகின்ற துன்பத்தை இறைவன் அனுமதிக்கிறார் என்கின்ற செய்தியும் இந்த ஓமையில் இருக்கிறது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களில் வேலைக்காரர் எஜமானிடத்தில் வந்து கேட்கிறார்கள், நாங்கள் போய் களைகளை பிடுங்கி போடுவது உமக்கு சித்தமா என்று கேட்கின்றனர். அப்போது எஜமான் சொல்கிறார், வேண்டாம், களைகளோடு கோதுமையையும் பிடுங்காதபடி அறுப்பு மட்டும் வளர விடுங்கள் என்று சொல்கின்றார். துன்பம் நமக்கு இருக்கிறது, அல்லது சிமிர்னா சபைக்கு பாடுகள் இருக்கிறது. அந்த பாடுகளை அகற்றுவதற்கு அவரால் இயலும். ஆனால் கடவுள் சில வேளைகளில் அதை அனுமதிக்கிறார். ஏனெனில் இந்த களையை அகற்றுவதற்காக நல்ல பயிர் கெட்டுவிடக்கூடாது, கோதுமை வீணடிக்கக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். ஆகவே நமக்கு துன்பம் வருகிற பொழுது ஏதோ ஒரு நன்மை அல்லது நமக்கு வேண்டிய ஒரு ஆசீர்வாதம் வருகிறது என்கிற உணர்வோடு கூட பொறுமையோடு அதனை ஏற்றுக்கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம். இந்த ஓமை சொல்கின்ற மற்றும் ஒரு உண்மை, துன்பம் நிரந்தரமானது அல்ல, உயிர்த்தெழுதல் உண்டு, இறந்தும் வாழ்பவர் அவர் என்கின்ற உணர்வு நமக்கு வேண்டும். இந்த வேலைக்காரர்கள் எஜமானிடத்தில் கேட்கிற பொழுது எஜமான் சொல்கிறார், அறுப்பு காலம் வரையும் அதை வளர விடுங்கள், ஜட்ஜ்மெண்ட் வரை, நியாய தீர்ப்பு வரை, உயிர்த்தெழுந்து ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும் என்கின்ற காலம் வரை அதை அனுமதிக்கும்படி சொல்கின்றார். இறந்தும் வாழ்கின்ற ஆண்டவர் வெற்றி தருகிறவர். அவர் நம்முடைய துன்பத்தை அகற்றி நம்முடைய வாழ்வை இன்பமாக மாற்ற ஆற்றல் உள்ளவர் என்கிற உணர்வை இந்த பெயர் பெற்றுக்கொள்ளும்படி நம்மை அழைக்கிறது. மூன்றாவதாக, இறந்தும் வாழ்பவர் என்று சொல்லுகின்ற பெயர் சொல்கின்ற மற்றொரு பொருள், நமது ஆண்டவர் மிக பெரியவர். இயேசு கிறிஸ்து நமது இரட்சகர், அவர் மிக பெரியவர், மிக பெரும் துன்பத்தை அனுபவித்தவர் என்பதையும் மிக பெரும் வெற்றியை பெற்றவர் என்பதையும், அவர் மகா பெரியவர், உன்னதமான கடவுள், அவருக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்பதையும் இந்த பெயர் சொல்கின்றது. கிறிஸ்துவிற்கு முன் 600ஆம் ஆண்டில் சர்தை நகரிலிருந்து வந்த லீதியர்கள் சிமிர்னா நகரை கைப்பற்றி அதை முற்றிலுமாக அழித்து போட்டனர் என்பது வரலாறு. பின்னர் கிறிஸ்துவுக்கு முன் 334ஆம் ஆண்டில்
இந்த நகரை கைப்பற்றிய மகா அலெக்சாண்டர் இந்த நகரை இப்போது துருக்கியில் காடிஃபகலே என்று அழைக்கப்படும் பாகஸ் மலையின் மீது இந்த நகரை மீண்டும் கட்டி எழுப்பி அந்த நகரை வளம் பெற்ற நகராக மாற்றினார். எனவே சிமிர்னா நகர மக்கள் மகா அலெக்சாண்டரை மிக பெரியவராக, தங்களுடைய நகரத்தை வாழ்வித்தவராக மதித்து அவருக்கு சிறப்பு கொடுத்து வந்தனர். இந்த நிலையில்தான் சிமிர்னாவுக்கு செய்தி சொல்கின்ற ஆவியானவர் இறந்தும் வாழ்பவர். அவர் மகா அலெக்சாண்டரை விட மிக பெரியவர். மகா அலெக்சாண்டர் நாட்டை வளம் பெறச் செய்தார், ஆனால் இறந்து விட்டார். வாழ்பவர் அல்ல, அவர் உயிர்த்தெழவில்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய கடவுள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வாழ்கிறவர். ஆகவே மகா பெரியவர் என்கின்ற செய்தியையும் இந்த பெயரின் மூலமாக அவர் உணர்த்துகின்றார். இந்த இயேசு இரட்சகராக நம்மோடு கூட இருக்கிறபடியினால் நமக்கு வருகின்ற பாடுகளை மனம் தளராமல் ஏற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் இந்த நாளில் அழைக்கிறார். மத்தேயு 10:28 பாடுகளை பற்றி குறிப்பிடுகின்ற ஆண்டவர், சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். இந்த உலகில் பாடுகள், துன்பங்கள் இவற்றை தருகின்றவர்கள் சரீரத்தை அல்லது நம்முடைய உடைமைகளை மட்டுமே அழிக்க முடியும். ஆனால் நித்தியமாக நம்முடைய ஆத்மாவை காக்க வல்ல ஆண்டவருக்கு அஞ்சி வாழும்படி அவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்கின்ற பொழுது சரீர பாடுகளிலிருந்து விடுதலை மட்டுமல்ல, இந்த உலகின் பாடுகளிலிருந்து விடுதலையோடு நித்தியமான ஒரு வாழ்க்கையும் நமக்கு வர இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு இறந்தும் வாழ்கின்ற ஆண்டவரை பின்பற்றி வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். மரித்திருந்து பிழைத்தவரும் ஆனவர் அல்லது இறந்தும் வாழ்பவர் என்கின்ற அவருடைய பெயர் மிக பெரும் துன்பத்தை அனுபவித்த ஆண்டவரை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அவருக்கு நம்முடைய பாடுகளெல்லாம் தெரியும், அதனுடைய வலியும் தெரியும். அந்த ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ள அவர் அழைக்கிறார். மிக பெரும் வெற்றியை பெற்றவர். நம்முடைய துன்பம் நமக்கு நிரந்தரமானதல்ல, நமக்கு உயிர்த்தெழுதல் உண்டு என்கின்ற ஒரு நம்பிக்கையையும் அவரது பெயர் தருகின்றது. அவர் மகா பெரியவர், ஆத்மாவையும் சரீரத்தையும் ஆளுகை செய்பவர். அவருக்கு அஞ்சி வாழ்ந்து அவரால் ஆசி பெற ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. ஆமேன். ஜெபிப்போம். இறந்தும் எங்களோடு வாழுகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் இந்த உலகில் மனிதனாக வந்து பாடுகளை எல்லாம் ஏற்று மனிதனுடைய வலிகளையும் வேதனைகளையும் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய பாடுகளும் வேதனைகளும் கடின பாடுகளும் துயரங்களும் கண்ணீர்களும் உமக்கு தெரியும் என்று நாங்கள் நம்பி உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். எங்களுடைய துன்பம் நிரந்தரமானதல்ல. இறந்தும் வாழ்கின்ற ஆண்டவர் உயிர்த்தெழுதலை எங்களுக்கு வைத்திருக்கிறேன். எங்களுடைய பாடுகளிலிருந்து விடுதலையை வைத்திருக்கிறேன். அது வரையிலும் பொறுமையோடு அவற்றை சகிக்கின்ற நல்ல எண்ணங்களையும் அர்ப்பணத்தையும் எங்களுக்கு தர பிரார்த்திக்கிறோம். மகா பெரியவராகிய நீர் எங்களுடைய ஆத்மாவையும் ஆளுகை செய்கின்றவர். ஆத்மாவை நரகத்தில் அழிக்க வல்லவர். எங்களுடைய ஆத்மா நரகத்திலே சென்று விடாதபடி உம்மோடு கூட என்றும் வாழத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமென்.